சென்னை நகரின் ஓரத்தில் ஒரு சிறிய வீடு. அந்த வீட்டில் வசித்தார் ராமநாதன், ஒரு நேர்மையான ஆசிரியர். அவரின் மனைவி மீனாட்சி, அமைதியான மனசு, அன்பு நிறைந்த இதயம். பணம் அதிகம் இல்லை, ஆனால் மகிழ்ச்சி குறையவில்லை. ஒவ்வொரு மாலையும் அவர் வீட்டுக்கு வரும்போது அவள் முகத்தில் ஒரு சிரிப்பு இருந்தது. அது சாதாரண சிரிப்பு இல்லை, அது நம்பிக்கையின் சிரிப்பு. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக வேலை இழந்தார் ராமநாதன். வீட்டில் அமைதி, அவரின் கண்களில் கவலை. நான் இப்போ என்ன செய்வேன் என்ற கேள்வி அவரை உள்ளுக்குள் உடைத்தது. அப்போது மீனாட்சி மெதுவாக அருகில் வந்து சொன்னாள், நீங்க இருக்கீங்களே, அதுவே எனக்கு போதும். அந்த ஒரு வரி அவருக்கு 1000 ஆறுதலாக இருந்தது. அடுத்த நாள் மீனாட்சி அமைதியாக தனது தங்கச் சங்கிலியை எடுத்தாள். அது அவளுக்கு மிகவும் பிடித்தது. ஆனால் அவள் மனதில் ஒரே எண்ணம், அவர் மீண்டும் உயர்ந்து நிற்கணும். நகைக்கடையில் அந்த சங்கிலி விற்கப்பட்டது. ஆனால் அந்த தியாகம் அவர்களின் வாழ்க்கையை வாங்கிக் கொண்டது. சிறிய டியூஷன் மையம் தொடங்கப்பட்டது. முதல் நாள் 2 மாணவர்கள், அடுத்த வாரம் 5 பேர், சில மாதங்களில் நிறைய குழந்தைகள். ராமநாதனின் கண்களில் மீண்டும் ஒளி திரும்பியது. ஒரு நாள் உண்மை தெரிந்தபோது அவர் கேட்டார், ஏன் இதைச் செய்தாய்? மீனாட்சி சிரித்தபடி சொன்னாள், நீங்க வெற்றி பெறணும், அதுதான் என் கனவு. அவர் கண்களில் கண்ணீர், அவள் முகத்தில் அமைதி. அவர் சொன்னார், நான் சம்பாதிச்சது எல்லாம் உன் நம்பிக்கைக்குத்தான். இருவரும் ஒருவரின் கையை ஒருவர் பிரித்துக் கொண்டார்கள். அந்த வீடு சிறிதுதான், ஆனால் அந்த அன்பு அளவில்லாது. கதையின் கருத்து, உண்மையான காதல் என்பது வசதியில் இல்லை, கஷ்டத்தில் கையை விடாமல் இருப்பதில்தான்.